மக்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான மாலை வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்கள் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அரசியல் தொடர்பான செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆரம்பத்தில் மட்டும்தான் அன்பான மகிழ்ச்சியான மாலை வணக்கம். ஆனால் இது முழுக்க முழுக்க ஒரு கஷ்டத்தை தரக்கூடிய ஒரு செய்தி தான் சொல்லுவேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிவிகே, அதாவது தமிழக வெற்றி கழகம், இந்த கட்சி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்ம தலைவர் நடிகர் திலகர் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். ஸ்டாருக்கும் மேலே ஸ்டாரு நம்ம விஜய் அவர்கள் தான். அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த கட்சி இப்போ கலைக்க போகிறதா ஒரு சர்ச்சை தகவல்கள் வெளியே இருக்குது. இது முழுக்க முழுக்க உண்மைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கரூரில் நடந்த சம்பவத்திற்கு பிறகு மன உடைச்சலுக்கு ஆளானார் நமது டிவிகே தலைவர் விஜய் அவர்கள். அதனால் பார்த்தீங்கன்னா அவர் இந்த முடிவை எடுப்பதற்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வராத கேள்வி இல்லை, அதாவது அவர் சவால் இல்லை. அவரும் ஒரு மனுஷன் தான். அவளும் எவ்வளோ தாங்க கஷ்டப்படுவாங்க, நீங்களே தான் சொல்லுங்கள். மக்களாகிய நீங்கள் தான் சொல்லணும். அவரும் எவ்வளோ மேலே துன்பத்தை அனுபவிப்பார் சொல்லுங்கள். அவர் வீட்டாண்ட போயிட்டும் போராட்டம் பண்ணுறாங்க, நிம்மதியாக பிரச்சாரத்தையும் பண்ண விட மாட்டுறாங்க. அவரும் என்ன தான் பண்ணுவார்? அரசியல் ஆரம்பித்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறது தப்பா? அவர் வந்ததே மக்கள் அனைவரும் நன்றாக வாழ வேண்டும், எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது, அனைத்து பெண்களும் பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்று தான் அவர் அரசியலுக்கே வந்தார். ஃபஸ்ட்டு முக்கியத்துவமே அதுக்கு தான் கொடுத்தாரு. பெண்கள் பாதுகாப்பு என்று தான் ஆரம்பித்தார் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லே. அது மாதிரி இருக்கணும்னு நினச்சவருக்கு இந்த நிலைமையா? மக்களே நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள். இது அநியாயமாக இல்லை? ஒருத்தர் உள்ளே போட்டி போட்டு ஜெயிக்கணும். அதை விட்டுட்டு அவர் வரும்போதே அவரை தடுத்து இப்படிலாம் அடித்து அவங்கள ரொம்ப காயப்படுத்துறது ரொம்ப ரொம்ப தப்பு. இது என்னுடைய கருத்து. மக்களாகிய நீங்கள் சொல்லுங்கள், இது சரியா தவறா? அதாவது 2025 கரூர் மாவட்டத்தில் நடந்த சம்பவம் முழுக்க முழுக்க சதி இல்லை என்று நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். அது பிளான் பண்ணி பண்ணாதது என்று நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கே தெரியும், எல்லாம் தெரிஞ்சும் நீங்களே ஏன் சைலண்டாக இருக்கீங்க? நீங்கள் தான் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். என்ன தான் போலீஸ் பாதுகாப்பு போலீஸ் எடுத்தாலும், சிபிஐ எடுத்தாலும், கோர்ட் என்ன தான் சொன்னாலும், மக்கள் நீங்கள் சொல்கிறது தான் உண்மை. நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என்ன சொல்கிறீர்களோ அதுதான் தமிழ்நாடு முழுவதும் முரசொலிக்கும். மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நமது டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கணுமா இல்லை கலைச்சிட்டு போகணுமான்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, இந்த மாதிரியான அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.